இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், கொஞ்சம் தெரிந்தவர்கள் இருக்கீங்க, தெரியாதவர்களும் இருக்கீங்க, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளி மலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சடங்குங்கிறத ஒரு நல்ல தொனியில் சொல்கிறேன். நான் வந்து எல்லா பத்திரிகைகளுமே அந்த தீபாவளி மலருக்காக ஒரு சிறப்பான ஒரு உழைப்பை தரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு கட்டத்திலலாம் வந்து வாசகர்களுமே தீபாவளி மலரை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடாகவே அவங்க வச்சுருப்பாங்க. என்றைக்கு வருது, உடனடியாக முதல்ல போய் வாங்கணும் அப்படின்ட்டு. ஒரு பத்திரிகை உலகத்தில், அதாவது இதழியல் உலகத்தில் வார பத்திரிகைகள், முக்கியமாக மாத பத்திரிகைகளையும் அதில் சேர்த்துக்கலாம். தீபாவளி மலருங்கிறது வந்து தீபாவளிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தீபாவளி மலருக்கு படிக்கிறவர்கள் கிட்டக்க இருக்கும். இந்த படிப்பு கொஞ்சம் அருகிட்டு வருதுங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். ஒரு காலத்தில் 5-6 லட்சம் பிரதிகள் விற்ற பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு வந்து 2 லட்சத்துக்கு கீழாக 1 லட்சத்துக்கிட்டக்க வந்து, இன்னும் பல பத்திரிகைகள் 1 லட்சத்தில் இருந்தவையெல்லாம் இன்றைக்கு அச்சு பிரதியை நிறுத்திவிட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் விஜயபாரதம் தொடர்ந்து தீபாவளி மலரை வெளியிட்டு கொண்டு வந்திருப்பது ஒரு அந்த அளவில் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். அப்புறம் விஜயபாரதத்துக்கும் மற்ற பத்திரிகைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பொதுவான ஒரு பத்திரிகை வந்து ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சார்ந்தது. அதில் வந்து பல விஷயங்களுக்கு திணி போட வேண்டியிருக்கும். அதனால் எல்லோருமே வந்து ஒரு அருளுரையோடு தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நல்ல விஷயம், அது கடவுள் சார்ந்த விஷயம், அதுக்கப்புறமா அதில் சினிமா இருக்கும், மற்ற பல விஷயங்கள் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு தேவையான, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் படிக்க தோதாக அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. அதில் அரசியல் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். ஆனால் விஜயபாரதத்துக்கு, சங்கத்துக்கு ஒரு சில நோக்கங்கள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு விஜயபாரதத்துடைய தீபாவளி மலர் என்றால் அதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுத்துக்கிட்டு அதோட இதை ஒப்பிட்டு பார்த்து ஒரு சில வார்த்தைகள் நான் அதில் பேசலாம். இதில் முதலாவதாக வந்து நான் பார்த்தது அந்த சங்கத்துடைய பஞ்ச பரிவர்த்தன் அப்படிங்கிறதுக்கான 5 அமுதம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் அதை மொழிபெயர்த்து வருது. அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபோக்கஸ், அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அது வர்றதை நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, அது வந்து கதைகளுக்குள்ளே அது வருது, கவிதைக்குள்ளே வருது, கட்டுரைக்குள்ளே வருது, திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உத்தி. உங்களுக்கு இதுதான் என்னுடைய கருத்தியல் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்துவது, அதை பல்வேறு கருவிகள் மூலமாக அது செய்யப்பட்டிருக்கு. இப்போ கதைகள் என்றால், கதையை பற்றி நான் ரொம்ப குறைச்சி தான் பேச போகிறேன். உங்களுக்கு வந்து ராஜேஷ்குமார், சுபா, விமலா ரமணி போன்ற இன்னும் சில கதைகளும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நன்கு பிரபலமான இதழியலில் ரொம்ப அதிகம் அறியப்பட்டவர்களிடமிருந்து கதைகள் வாங்கி அந்த கதைகளுடைய போக்கும் கூட இந்த பஞ்ச பரிவர்த்தனோட சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல சாமர்த்தியமாக, அந்த நல்ல அணுகுமுறையோட இந்த இதழ் ஆசிரியர் குழு வந்து அதில் வேலை செஞ்சுருக்காங்க. நான் எல்லாவற்றையும் படித்துட்டேன். அது கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா எனக்கு கிடைத்த புத்தகம் நேற்றுக்கு முழுக்க நான் பார்த்து, இன்றைக்கி கொஞ்சம் நடுவில் பார்த்து, இது நல்ல கனமான புத்தகம். நிறைய விஷய கணத்தை பற்றி நான் சொல்கிறேன்.
நிறைய இருக்குது. அதை படிப்பதற்கு நிறைய நேரம் செலவாகும். ஆனால் நமக்கு ஒரு பொறுப்புன்னா நம்ம வந்து அதை நான் பல விஷயங்களை ஒதுக்கி வைத்து விட்டு அதை படிச்சுட்டு வந்திருக்கேன். அதை நான் வந்து பொதுவாக நான் ஒரு பல்வேறு தொகுப்புகளாக நான் பார்க்குறேன். இதில் எனக்கு பிடித்தது முக்கியமானது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக சில விடுபடுதல்களை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சங்கத்தில் பயணித்து பல செயல்களை செய்தவர்களுடைய அனுபவங்கள் வருது இல்லையா, அது எனக்கு நிறைய பிடித்திருந்தது. ஏன்னா நான் எப்போவுமே வந்து வாழ்க்கை வரலாறுகள், அதுவும் இன்றைக்கு இப்பொழுது உயிரோடு நம்முடைய இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன தீட்டல்களாக, நம்ம வினியத் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பிரெஞ்சு வார்த்தை ஆங்கிலத்தில் வரக்கூடியது, ஒரு சிறு தீட்டல். அதில் சமீபத்தில் மறைந்த இல கணேசன்ஜி அவர்களுடையது, ராமகோபாலன்ஜியை வந்து அவருடைய அனுபவம் எப்படி வந்து இடிந்த கரையில் நடந்தது, இது எல்லாமே வந்து இல்லை, அது தர்மபுரி தகவல், இவரோட தான் இடிந்த கரை. ஸோ இந்த எபிசோட்ஸ் இருக்குல்ல, இது நிஜம். இதில் வந்து புனைவு இல்லை, கட்டுரை ஒரு கருத்துக்காக எழுதப்பட்டதில்லை, நிஜ வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுவேன். இதற்கு வந்து எல்லாமே எனக்கு பிடித்திருந்தது. இதில் இன்னும் நிறைய கூட சேர்த்திருக்கலாமோ என்று எண்ணக்கூடிய வகையில் இருந்தது. அது நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கிறேன். அடுத்ததாக இந்த பஞ்ச பரிவர்த்தனைங்கிறதே எடுத்துப்போம், அதுலேயும் கட்டுரைகளை எடுத்துப்போம். இதில் முதல்ல வந்து சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற பாயிண்ட். இது வந்து இன்றைக்கு இந்தியாவை எளிதில் குறைத்து மதிப்பிடுவதற்கு மேற்குலகம் பொதுவான இன்டெலிஜென்சியா இந்தியாவின் சமூக பிளவை தான் அவங்க முதல்ல முன்வைப்பாங்க. அதுலேயும் மதப்பிளவுகளை பற்றி பேச மாட்டாங்க, ஏன்னா பல நாடுகளில் அது இருக்குது. அதனால் அவங்க முன்வைக்கிறது வந்து பெரும்பாலும் இந்த சாதி பிளவு மட்டும்தான். ஏன்னா அது ஒரு விதத்தில் இந்தியாவின் தனித்தன்மை, நல்லது கெட்டது அதெல்லாத்தையும் தாண்டி பார்க்கும் பொழுது மற்ற பல இடங்களில் இதற்கு ஜப்பானில் பாருங்கள் அப்படி இருக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அது இந்தியாவுடைய ஒரு தனித்தன்மை. இப்போ இங்கே வந்து அதோடைய சாதகங்களை எடுத்துக்கொண்டு பாதகங்களை எவ்வாறு களைவது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சேலஞ்சிங் ப்ராப்ளமாக நம்முடைய முன்னோர்கள், முக்கியமாக நம்முடைய பல அரசியல் சமூக தலைவர்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த சேலஞ்சை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். நம்முடைய பள்ளிக்கூடங்களிலையுமே அது எந்த ஒரு சிந்தனை பள்ளியிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம், திராவிட இயக்கத்தவர்களாக இருக்கலாம், இடதுசாரி இயக்கத்தவர்களாக இருக்கலாம், இதைத்தான் முதல்ல ஒரு பிரச்சனையாக சொல்லுவாங்க. ஆனால் எங்கே மாறுபடுதுன்னா நம்ம என்ன தீர்வை முன்வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான். ஸோ அந்த சமூக நல்லிணக்கம்ங்கிறது வந்து முக்கியமானது. அப்படிங்கிறதுக்கு பல அந்த சங்க அல்லது பெரும் தலைவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய அந்த சிறு சிறு தீற்றல் இருக்கு இல்லையா, அது நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். இந்த சமூக நல்லிணக்கம் ரொம்ப அவசியம். இனிவரும் காலங்களிலும் இந்தியாவுக்கான மிகப்பெரிய பிரச்சனையாக அது மட்டும்தான் இருக்கும். இதற்கு வந்து வெறும் அரசியல் தலைமை மட்டும் போதாது, நிறைய சமூகத்தில் தலைமையை நம்ம உள்ளே கொண்டு வரணும், ஆன்மீக தலைமையை உள்ளே கொண்டு வரணும். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மாற்று கருத்துக்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இது எல்லாவற்றையும் தாண்டி இதை நாம் எப்படி தீர்க்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வளர்ச்சி இன்னும் எவ்வளோ வேகமாக போக போகிறது, இந்த நாட்டின் வளர்ச்சி என்பது. அடுத்தது நம்ம அந்த குடும்பத்தை மையமாக்குதல் அப்படிங்கிறத வச்சு, இது வந்து எப்படி சாதி அமைப்பு வந்து இந்தியாவின் ஒரு தனித்தன்மை என்று பார்த்தோமோ, குடும்பம் இந்தியாவின் தனித்தன்மை. ஆனால் ஃபுல்லி பாசிட்டிவ். நான் சாதியை வந்து நெகட்டிவ்னு சொல்லலை. அதில்
சாதக அம்சங்களும் இருக்குது, சில பாதக அம்சங்களும் இருக்குது. அதை எப்படி கையாள்வதுங்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு இருக்குது. ஆனால் குடும்பம் என்னும் அமைப்பை பொறுத்தவரையில் கட்டாயமாக இது நம்முடைய தனித்தன்மை கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அதில் நிறைய கட்டுரைகள் வந்திருக்கின்றன. வானதி ஸ்ரீனிவாசன், பேராசிரியர் கனக சபாபதி, ஜனனி ரமேஷ், இன்னும் பல இடங்களில் கதைகள் மூலமாக அதை கொடுத்தல். ஒரு அதில் சில பேருடைய பெயர்களை நான் மறந்து போயிருப்பேன். ஹைதராபாத்தில் வேலை கிடைத்தும் அதை நான் எடுத்துக்க மாட்டேன், நான் திருச்சியிலேயே இருக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையை சொல்லுவது போல் ஒரு கதை ஒன்று வருது. அதுதான் அடிநாதம். எனக்கு வசதி வாய்ப்புகள், அமெரிக்காவுக்கு போகலாம், டெல்லிக்கு போகலாம், உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் போகலாம். ஆனால் எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் நான் இங்கே இருந்தேன்னா என்னுடைய சம்பளம் குறைவாக கிடைக்கும். ஆனால் நான் என்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன் என்று சொல்வது அந்த கதை. அது வழியே எழுதப்பட்ட கதையாக கூட இருக்கலாம். அது இயல்பாகவே அந்த எழுத்தாளருக்கு அந்த மாதிரியான ஒரு கதையை எழுத வேண்டும் என்று தோன்றியதான்னு தெரியாது. சரி, விஜயபாரதத்தில் ஒரு சில கருத்துக்களில் அந்த கதை கேட்டிருக்காங்க, நம்ம இதை இப்படி வச்சு எழுதுவோம் அப்படின்னு கூட அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த கட்டுரைகள் சொல்லக்கூடிய கனமான ஒரு விஷயத்தை இந்த கதை உங்களுக்கு எளிதில் கடத்தி விடுகிறது. அதை நம்ம பல ஆயிரம் சிறுகதைகளை படித்த நமக்கு முதல் பத்தியிலேயே கதையுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது, ஏன்னா முதல் பத்தியிலேயே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருது. மேலாளர், நீங்கள் ஹைதராபாத்துக்கு வந்துடுங்க, 20,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து நேராக 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு உங்களுக்கு ஏற்றி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதையில் என்ன இருக்குது, அதை அவர் எப்படி மறுக்கப் போகிறார், ஏன் மறுக்கப் போகிறார் அப்படிங்கிறதான் கதையாக இருக்க முடியும். சரி, நான் ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க, கதையே கிடையாது. ஸோ அது கிராஃப்டில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். அதை அது இன்னொரு நாளைக்கு வச்சுப்போம் அதெல்லாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கதையை கொண்டு வருவதில் அதில் வரக்கூடிய பல்வேறு சம்பவங்கள், இந்த கட்டுரைகளை எல்லாம் உங்களுக்கு மீண்டும் அந்த கட்டுரைகளுடைய வலிமை நமக்கு கொண்டு வந்து தருது. இங்கும் நாம் பிரச்சனைகள் உள்ளே வருவதை, இந்தியாவில் உள்ளே வருவதை பார்க்கிறோம். மன முறிவுகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் மனத்தை முறித்து கொள்ளுதல், அதில் யாருக்கு எவ்வளவு பணம் பங்கு தருதல், குழந்தைகளை என்ன செய்வது, அதை பற்றியெல்லாம் பல்வேறு கட்டுரைகள் அது தொட்டு போகினாலும், இங்கே நாம் குடும்ப அமைப்பை காக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. நம்முடைய நோக்கம் என்ன, அந்த பஞ்ச பரிவர்த்தனில் குடும்பத்தை மையமாக கொண்டு நாம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவது, அந்த விதத்தில் பார்த்தால் நாம் போக வேண்டிய தூரம் அதிகம்னு சொல்லுவேன். முதல்ல குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அது அந்த நியூக்ளியர் ஃபேமிலி மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடும்பம். இன்றைக்கி கூட்டு குடும்பமாக பெரும்பாலும் நாம் இல்லை, ஆனால் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடர்பு கொண்ட இந்த குடும்ப அமைப்பானது எப்படி நாம் ஒரு சமூக கருத்துக்களை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாக, அரசியல் கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு இடமாக, பொருளாதார கருத்துக்களை பேசக்கூடிய இடமாக, ஒரு இன்டெலெக்சுவலி பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாக மாற்றப்போகிறோம். மாற்றியிருக்கிறோமா இன்று என்றால் இல்லை. ஆனால் அந்த இடம் நமக்கு இப்பொழுது கையில் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இரவு உணவு உட்கொள்ளும் பொழுது நாம் என்ன பேச போகிறோம்? டிவியை போட்டுட்டு சீரியலை பார்த்துட்டு சாப்பிட்றோமா, இல்லை எல்லோரும் மொபைல் ஃபோனை தட்டி கொண்டே சாப்பிடுகிறோமா, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு, அது கரூராக இருக்கலாம், அது மத்திய பிரதேசத்தில் நடந்த இருமல் மருந்து காரணமாக நிகழ்ந்த மரணமாக இருக்கலாம், அல்லது காசாவில் இப்பொழுது பேசப்பட்டிருக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தமாக இருக்கலாம். உலகம் முழுவதும் நடக்கும் விஷயங்கள். தங்கம் விலை ஏறுகிறது, அதனால் இந்த நாட்டுக்கு என்ன நமக்கு என்ன என்பதாக இருக்கலாம். நம்மை சுற்றி 1000 விஷயங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதை நாம் குடும்பத்தில் எந்த விதத்தில் நாம் பேசப் போகிறோம், அதிலிருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம அடுத்து மேலே மேலே எடுத்து முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய விஷயம். அதை நாம் பல கட்டுரைகளிலும் குடும்பத்தை உயர்த்தி சொல்வது மிகவும் சரியானது. நம்மை போல, இந்தியாவை போல வேறு எங்கும்
இந்த மாதிரியான ஒன்றை தொடர்ந்து போற்றி கொண்டு இருப்பது என்பது கிடையாது. அதனால் நாம் எல்லோருமே ஒரு விதத்திலே நமக்கு அந்த நல்லூழ் இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்துவது, அடுத்த கட்டத்துக்கு போவது என்பதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கட்டுரைகளும் இது தொடர்ந்து சொல்லப்போகிற பலவும் நமக்கு நம்மை அதை நோக்கி நகர்த்தினால் நல்லது. மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் தொட்டு பேச நினைப்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. பொதுவாக நாம் என்னதான் சொன்னாலும் சுற்றுச்சூழல் பற்றி நமக்கு வேதத்தில் இருந்து இருக்கிறது. நம்முடைய பழைய விஷயங்களை பற்றி நாம் நிறைய சொல்கிறோம். அதில் இங்கே ஆமரவி தேவநாதனுடைய கட்டுரையாக இருக்கலாம், இல்லை நாம் இன்னும் பலருடைய கட்டுரையாக இருக்கலாம். நமக்கு வந்து நம்முடைய பழக்க வழக்கத்திலேயே வீட்டில் துளசி செடி வளர்க்கிறோம், எல்லாமே உண்மைதான். ஆனால் இன்றைய சுற்றுச்சூழல் பிரச்சனை என்பது வெறும் துளசி செடி வளர்வதால் மட்டும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. இன்றைக்கு உலகின் ஏதோ ஒரு கோடியில் நீங்கள் ரசாயனத்தை பயன்படுத்தினால் உங்களுடைய வீட்டில் பிரச்சனை வரும். நீங்கள் பஞ்சாபில் கதிர் அறுக்காமல் எரித்தால் டெல்லிக்கு பிரச்சனை. ஸோ நாம் வந்து ஒரு கனெக்டட் உலகத்தில் வாழும் பொழுது இன்றைக்கு எவ்வாறு நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எதிர்கொள்வது அப்படிங்கிறதுல நவீன அறிவியலின் துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஏன்னால் பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பது இதே நவீன அறிவியல் தான். நவீன அறிவியல் இல்லை, நவீன அறிவியலை பயன்படுத்திய மனிதர்கள். அப்போ அந்த நவீன அறிவியலின் முழுமையான புரிதலுடன் தான் இந்த பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும். அப்போ முதல்ல இந்த புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை நான் வந்து அதை பற்றி யாரும் பேசாததை நான் சற்றே வருத்தமாக இங்கே பதிவு செய்ய நினைக்கிறேன். வெறுமை இந்த இடத்தை பொறுத்தவரை பழமையை மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் போதாது. ஏன்னால் அப்பொழுது இருந்த சுற்றுச்சூழல் என்பது வேறு. இன்றைக்கு வந்து யாருமே புவி வெப்பமயமாதலை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியாது. அது நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பலவேறு பிரச்சனைகளை நாம் தினம் தினம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய இந்த வளர்ச்சிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மீண்டும் குகையில் போய் வசிக்கப் போவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை எப்படி கையாளுவது? நாம் தனியாக மட்டும் கையாண்டு விட முடியாது. அது வெறும் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதே என்பதில் இல்லை. இங்கே ஒரு கதை ஒன்று வருகிறது. அது எப்படி வந்து ஒரு தந்தை, தாய், மகன் அவர்களுடைய பேச்சு மாதிரி. அதில் வந்து இன்வால்வ், அதுதான் அதோடைய அடிநாதம் வந்து நீங்கள் ஒரு பிரச்சனைனா தள்ளி போகிறதுனால ஒன்றும் நடந்து விடாது. அதில் நம்ம எப்படி பங்கெடுத்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு திரும்ப அது குடும்பத்துக்கு தான் போகுது. குடும்பத்தில் சுற்றுச்சூழல் குறித்து நாம் பேச வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் புரிதலுடன் பேச வேண்டும். ரசாயனங்களை பயன்படுத்தலாமா கூடாதா? பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம அத்தனை பேரும் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருக்கோம். நம்ம சுற்றி பிளாஸ்டிக் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் அது மைக்ரோ பிளாஸ்டிக் என்று நீர் வழியாக மீண்டும் நமக்கே வந்து பல பிரச்சனைகள் உருவாகின்றன. ஆனால் இதை எப்படி அணுகுவது என்பதற்கு இன்றைக்கு ஒரு ட்ரெடிஷன் மட்டும் போதாது. ட்ரெடிஷன் ப்ளஸ் இன்னோவேஷன் என்று சொல்லுவோம். நம்முடைய பாரம்பரிய முறைகளும் நாம் மீண்டும் அதை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அதில் பல புதுமைகளையும் நாம் இன்று புகுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு புள்ளி மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம அரசியல் தளத்துக்கு போவோம். இந்த பிரச்சனையில் பொதுவாக இடதுசாரி இயக்கங்கள் இந்த சூழியல்ங்கிறத வந்து ரொம்ப முன்னாடியே அவங்க வந்து அதை கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முதலீட்டியத்தை திட்டுவதற்காக அதை பயன்படுத்திட்டாங்க. அவர்களும் ஏசி காரில் தான் போவாங்க. அவங்களுடைய அலுவலகம் முழுக்க முழுக்க ஏசியில் தான் இருக்கும். ஆனாலும் ஈஸியாக இன்னொருத்தரை திட்டுறது மாதிரி நம்ம சொல்லிடலாம். ரைட்? அவர்களும் பாட்டில் தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஆனால் சூழியலை கையில் எடுத்துக்கிட்டு எங்கே பயன்படுத்துவாங்கன்னா, இந்த ஆலையை நிறுத்து, அந்த ஆலையை நிறுத்தாது. ஏன்னா பெயரை சொல்லியே குறிப்பிடுகிறேன்.
பூளை நண்பர்கள் என்று ஒரு அமைப்பு. அது இடதுசாரி அமைப்பா திராவிட அமைப்பானே தெரியாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு அமைப்பு இருந்துச்சு. சென்ற அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் ஆடிய ஆட்டம் என்னங்கிறது அரசியல் நோக்கர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க ஐயா அப்படின்னு நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து, இந்த ஆட்சி வந்த உடனே முதல்ல அவங்க சந்தித்தது யாருன்னா இப்போ அந்த சூழியல் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒருத்தர். அவ்வளோதான், ஒரு மூச்சு பேச்சு கிடையாது. ஆனால் நான் வேண்டிக் கொள்வது ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கம், அதனுடைய வழிவந்த அரசியல் கட்சியான ஒரு பாரதிய ஜனதா போன்றதெல்லாம் சூழியலுக்கென்று இந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்தாற்போல் பேசாமல் ரொம்ப நிறைய யோசித்து ஒரு பெரிய ட்ராக்ட் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு பாரதிய ஜனதாவுக்கான சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு அரசியல் கட்சியாக பிரச்சனைகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கலாச்சார இயக்கமாக அந்த சிக்கல் குறைவு. நீங்கள் வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோமாங்கிறத பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் சரி நாட்டுக்கு, இதுதான் சரி நமக்கு என்றால் அதை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி விட முடியும். அதுக்கான ஒரு செயல் திட்டம் ரொம்ப தீவிரமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது மக்களிடையே போய் மக்களும் பேச வேண்டும், ஆழமாக மேலோட்டமாக பேசுவதனால். இன்றைக்கு நம்ம குழந்தைகள்லாம் வந்து கையில் பதாகைகளை ஏந்தி கொண்டு பள்ளிக்கூட வாசலில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதேன்னு சொல்லிவிட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக். ஸோ அது வந்து ஒரு வெறும் இந்த அபத்த பதாகைகள் வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கான மாற்று என்னங்கிறது வந்து வெறும் பதாகை இல்லை, புரிதலும் அது சார்ந்து சிந்தித்தலும் 50 வருடமாக ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை நீங்கள் ஓவர் நைட் மாற்றிவிட முடியாது. எப்படி போவது? இன்றைக்கு நாம் பாக்கு மட்டைகளை எவ்வளோ பயன்படுத்துகிறோம், அது நிறைய புரிதல் வந்த ஒரு காரணத்தினால. அட்டையை பயன்படுத்துகிறோம் உணவுக்காக, இந்த மாதிரி பல விஷயங்களை. ஆனால் அது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. தண்ணியில் ஊறுச்சுன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் மாறும். ஸோ நிறையா நம்ம வந்து அறிவியல் ரீதியில் சிந்திக்க வேண்டியது இருக்குது. சூழியலை சங்கம் ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்திருப்பதும், அதை விஜயபாரதத்தின் தீபாவளி மலர் பேசி தொடக்க நிலையில் பேசியிருப்பதும் முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். இதை விரிவாக எடுத்து போக வேண்டிய தூரம் அதிகம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். இன்னும் 2 பாயிண்ட் தான், ரொம்ப வேகமாக முடிச்சிடுறேன். அடுத்து இந்த ஸ்வதேசி ஆத்ம நிர்பரதா, தன்னிறைவு, இது வந்து ரொம்ப அழகாக அரசு என்ன செய்திருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், அது வந்து நம்ம அது கதைகளில் பார்க்கணும். வெளிநாட்டு பொருள் எல்லாம் இதில் என்னென்னா எல்லாவற்றுக்கும் ஒரு கதையாவது உள்ள இருக்குது. அது ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்படி அந்நிய பொருளை வாங்காது, சீனா அப்படின்னு பேர் போட்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டாம் இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்னு ஒரு மாணவன் சொல்லக்கூடிய விதத்தில் வந்த கதை. ஸோ அது ரொம்ப அது வந்து சில சமயம் வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்குறதா இருந்தால், இந்த ஜென்சி லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கதை வந்து ஒரு விதத்தில் ரொம்ப கிரிஞ்சு கதையாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து சீனான்னு போட்டிருக்கேன் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடும். பட் அதில் நம்ம லார்ஜர் இஷ்யூ என்னன்னு பார்க்கணும். இங்கேயுமே நம்ம வந்து ஒரு சமநிலை பேண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நம்ம வந்து ஆத்ம நிர்பரதா வித் குவாலிஃபிகேஷன், தன்னிறைவை நோக்கி போக வேண்டும் முடியுமானால் அப்படின்னு சேர்த்துக்கணும். எதுக்குன்னா இன்றைக்கு வந்து எனக்கு பெட்ரோலியம் எல்லாம் நான் வெளிநாட்டிலேருந்து தான் நான் வாங்கி ஆகணும். அப்புறம் ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய கம்யூனிகேஷன் துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் அது சார்ந்த அனைத்தும், பேட்ரிஸ், எலக்ட்ரிக் மோட்டார் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான சில தனிமங்கள் இந்தியாவிலே இல்லை. அது நீங்கள் வேறு ஒரு நாட்டிலேருந்து வாங்கித்தான் ஆகணும், அல்லது அது வேண்டவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேறு ஒரு காலகட்டத்தில் வாழலாம். 20 ஆண்டுகள் பின்னோக்கி போய் 40 ஆண்டுகள் பின்னோக்கி போய். ஸோ ஒரு நாடு தன்னிறைவு என்பதை எப்படி வரையறுக்கிறது அப்படிங்கிறதே முக்கியம். இப்போ சீனா என்ன பண்ணுச்சு, அந்த சோர்ஸ் எல்லாம் தன்னுடைய கைக்கு கொண்டு வந்தது. அவை கிடைப்பது பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகள். அப்போ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அவர்கள் தன்னிறைவை அடைந்திருக்கிறார்கள் அந்த வளங்களை கைப்பற்றுவதன் மூலம். இப்போ நாம் அதையும் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன்.
என்னுடைய பாரத தேசத்தில், இந்த அகண்ட பாரதத்தில் இல்லை, அதனால் எனக்கு அது தேவையில்லை அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு நாம் இல்லை. நமக்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் நமக்கு தேவைப்படுது. அதனால தான் எல்லா நாடுகளோடும் போய் ஒப்பந்தம் போடுறோம். ட்ரம்ப் வந்து என்னதான் சொன்னாலும் நம்ம தொடர்ந்து புட்டின்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஏனெனில் அது நமக்கு ஆதாயமான விலையில் கிடைக்கிறது என்பதனால். அதன் காரணமாக நமக்கு வந்து பல பிரச்சனைகள் வருகிறது, அதை நாம் எதிர்கொள்கிறோம். ஆக தன்னிறைவு அவசியம், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம். இப்போ அதை நோக்கி நாம் போகணும். அந்த தன்னிறைவை நோக்கி போகக்கூடிய அந்த பாதை இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்றைக்கு நம்மால் இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் தன்னிறைவை அடைய முடியுது. ஆனால் அதிலும் போக வேண்டிய தூரம் அதிகம். போர் தொழில்நுட்பம் நிறைய தன்னிறைவை அடைந்திருக்கிறோம், இன்னும் அதிலையும் போக வேண்டிய தூரம் அதிகம். இவருடைய போர் விமானங்களை நம்மால் இன்னும் செய்ய முடியவில்லை, நமக்கு வேண்டிய அந்த தரத்திலான போர் விமானங்களை. அதற்காக நாம் போர் விமானங்களை வாங்காமல் இருந்து விடுவோமா? நம்மை சுற்றி இவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருக்கும் பொழுது. அப்போ அது ஒரு பேலன்ஸ்டு ஆத்ம நிர்பர் தான். ஆனால் அது ஒரு ஐடியல். அந்த கருத்தாக்கத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு வந்து இணையத்தை திறந்தால் ஒரு பெரிய அடிதடி ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஜோஹோ என்ற ஒரு நிறுவனம், அவங்க வந்து நிறைய மென்பொருள்களை செய்கிறார்கள். அதை ஆட்சியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள், நல்ல முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே அதை என்டார்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இதை நோக்கி நாங்கள் நகருகிறோம்னு. அதுக்குள்ளே நான் போனேன்னா ரொம்ப நிறையா பேச வேண்டியிருக்கும், அதனால் அதை விட்டுடுவோம் இந்த ஒரு சின்ன புள்ளியை தொடர்றதுக்காக. அப்போ ஒரு பெரும் நிறுவனம் சென்னையை சேர்ந்தது, அதன் நிறுவனர் வேட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழரா, அவர் தமிழில் பேசக்கூடியவர், தமிழில் பேசுகிறார் பல இடங்களிலும். அவர் பெருமையாக ஒரு 15,000 கோடிக்கு மேல் வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார். ஒரு மென்பொருள், பல மென்பொருளை உருவாக்கி இருக்கிறார். அதை அரசின் முக்கியமான அமைச்சர்கள் பாராட்டுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். உடனே அதற்கு அதை என்டார்ஸ் பண்ணுறாங்க ஒரு விதத்தில். அது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக வச்சுப்போம். அதில் ஒன்று தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்காகவே அதை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார். அது வந்து நீ என்னுடைய கண் அழகாக இருக்கிறது என்று சொல்கிறாயா, உடனே நான் என் கண்ணை குத்தி பொட்டையாயிருவேன் அப்படின்னு சொல்லுது. சங்கி சங்கி என்று அதற்கு. அப்படியானால் வேம்பு ஸ்ரீதர் சங்கி. சங்கி என்பதை நல்ல வார்த்தையாக ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை இப்பொழுது. அது கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம் நாம். தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற இடத்துல பெரிய பிரச்சனை இல்லை. தமிழகமோ அல்லது கேரளமோ வேணால் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த ஆத்ம நிர்பர்தா என்னும் கருத்தாக்கத்தை கையில் எடுத்து அதை பல கதைகள் மூலமாகவும் கட்டுரை மூலமாகவும் சொல்லியிருப்பதை நான் மிகவும் வரவேற்கிறேன். இதுதான் பல்வேறு நாடுகளை மேலே செல்ல காரணியாக இருந்திருக்கிறது. ஜப்பான், பின்னர் கொரியா, சீனா, அமெரிக்கா ஆரம்பத்தில் அவர்களெல்லாம் தன்னளவில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதனால் உயர்ந்த நாடுகள். இஸ்ரேல். அதே போலவே நாம் இதை கேலி செய்பவர்களை நாம் புறந்தள்ள வேண்டும். ஸோ அதை நாம் வந்து ஒரு 4வது முக்கியமான ஒரு பாயிண்டாக வச்சுருக்கோம். 5வது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாகரிக் கர்த்தவியதா இல்லையா? நம்முடைய ரோல் என்ன இதில்? சரி, இதெல்லாம் ஒரு சங்கம் வந்து ஒரு பெரிய அமைப்புக்கு கொடுக்குது. அதில் குடும்பம் சற்றே சிறிய அமைப்பு. ஆனால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவர் குடிமக்கள் இல்லையா? அந்த குடிமக்களுடைய கடமைகள் என்ன, உரிமை இல்லை. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, நம்ம வந்து இந்த லெஃப்ட் லிபரல் லீனிங் குழுமங்கள் எல்லாமே தனிநபர் உரிமை அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இது உன்னுடைய உரிமை, வேலை உன்னுடைய உரிமை, படிப்பு உன்னுடைய உரிமை, எல்லாமே உன்னுடைய, பணம் உன்னுடைய உரிமை. அதனால உரிமை தொகை என்று சொல்லுங்கள், இலவசம் என்று சொல்லாதீர்கள், உரிமை தொகை என்று சொல்லுங்கள். அப்படின்னா அப்போ நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம், கொடு. உரிமை தொகைன்னு சொல்லி ஒழுங்காக கொடுக்கறது கிடையாதுங்கிறது வேற விஷயம். இந்த இடம், இந்த பஸ்ஸில் சீட்டு வந்து இலவசம் இல்லை, அது உன்னுடைய உரிமை. இப்போ உரிமைகளை பற்றி பேசும் நாம் கடமைகளை பற்றி பேசுகிறோமா?
இந்த கடமைகளை பற்றி பேசும்பொழுதுதான், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்று சொல்லும் பொழுதுதான் நாம் நம்மை ஒரு முக்கியமான நபராகவே அங்கே பார்க்க தொடங்கிறோம். இல்லாட்டி வர ஃப்ரீலோடர் என்ன கிடைக்குமோ அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது. நம்ம பார்த்துருப்போம் பல கட்சி கூட்டங்களில் பந்தலில் ஒரு கண்ணாப்பின்னு அலங்கரிச்சிருப்பாங்க பழங்களால். அந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ளேயே அதெல்லாம் உருவ ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம். முருகன் மாநாட்டில் அப்படி பண்ணாங்களா? ஏன்னா அங்கே கடமைதான் முன்னே நின்றது. நாம் எல்லோரும் அமைதியாக ஒழுங்காக கேட்டுக்கொண்டு அமைதியாக திரும்ப செல்ல வேண்டும். அத்தனை பேரும் உயிருடன் திரும்ப செல்ல வேண்டும். கால் கடியில் கிடைக்கிறவனை மிதிக்கிறது இல்லை. முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்து கொள்வது எப்படி, அதுதான் நம்ம முதல்ல வைக்கணும். முதல்ல நீ எனக்கு கொடு என்று கேட்பதற்கு முன்னால் நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன், அதனால் எனக்கு அப்படின்றுதான் ஆரம்பிக்க வேண்டுமே தவிர நான் தொடர்ச்சியாக வரி கட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு குடிமகனுக்கு உரிய அனைத்து செயல்களையும் செய்திருக்கிறேன், ஒழுங்காக வாக்களித்து வந்திருக்கிறேன், குப்பைகளை போடுவதில்லை, சிவிக் சென்ஸோட நான் நடந்து கொள்கிறேன். எங்கள் தெருவில் குப்பை தொட்டி ஒழுங்காக இல்லை என்ன நம்ம கேட்கலாம். நான் எதையும் ஒழுங்காக நடந்து கொள்ள மாட்டேன், ஆனால் எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு என்று நாம் கேட்கும் பொழுதுதான், அதுவும் ஒரு ஒரு அத்தாரிட்டியோட என்னுடைய உரிமை கொடு என்று கேட்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆக நமக்கு என்ன சிக்கல்னா, வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் தான் தனிநபர் உரிமை என்பதை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம். நம்முடைய சமூகமானது தனிநபரின் கடமைகள், குடும்பத்தின் கடமைகள், குடும்ப தலைவரின் கடமைகள், தந்தை தாயின் கடமை குழந்தைகளை நோக்கி, குழந்தைகளின் கடமை தன்னுடைய தாய் தந்தையரை, தமக்கை தங்கை போன்ற அனைவரையும் நோக்கி, அதன் பிறகு உன்னுடைய சமூகத்தின் கடமை, உன்னுடைய ஊரின் கடமை, உன்னை ஊருக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அப்படின்னு கடமைகளை வரிசையாக நாம் பட்டியலிடுகிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அதில் ஒரு சின்ன ஒரு விரிசல் வந்துருச்சு இந்த கருத்தாக்கத்தில் பொதுமக்களிடையே. இப்போ அது மீண்டும் அவர்களிடம் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இப்போ வந்துருக்கு. ஸோ அது சார்ந்த, அப்போ அது குடும்பத்தோடு சேர்ந்து போக வேண்டிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமான நாட்டை நோக்கிய கடமை. அப்பொழுதுதான் நம்மால் வலிமையான ஒரு நாட்டை கட்டமைக்க முடியும். ஸோ அதற்கான இந்த இந்த பஞ்ச பரிவர்த்தனை அனைத்தையும் ஒரு அடிநாதமாக கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்து இழுத்து கட்டுவதற்கு கதைகளையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் பத்மனுடைய கவிதைகளோடு சேர்த்து அதில் கொண்டு வந்திருப்பது மிக சிறப்பானதாக நான் பார்க்குறேன். குறையாக ஒரே ஒரு லைனில் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இதில் டிஎஸ் கிருஷ்ணனுடைய கோவில் சார்ந்த ஒரு கல்வெட்டு சார்ந்த ஒரு கட்டுரை இருக்குது. ஆனால் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டுரையாக கிடைத்தது. உண்மையிலேயே நம்முடைய பலவேறு இருக்குன்னு சொல்கிறீங்களா வேறெல்லாம், நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்று கோவில்கள் இந்த பலவற்றின் ஒரு ஃபோக்கஸாக நமக்கு இருந்திருக்கு. இன்னும் பல கட்டுரைகள் நம்முடைய கலாச்சாரத்தின் மிக முக்கியமான கூறுகளை வெளிக்கொணர்வது போல கொண்டு வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். எப்படியெல்லாம் கோவில் அப்படிங்கிறது வெறும் ஒரு இடம் மட்டும் இல்லை. இப்போ கிருஷ்ணனுடைய கட்டுரையில் அவர் கல்வெட்டுகளை தொட்டு செல்கிறார். இப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்திருக்கு, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மருத்துவமனைகள் இருந்திருக்கின்றன, அது கல்வெட்டில் வெட்டப்பட்டிருக்கிறது. ஆதூர சாலை பற்றி அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். ஒரு கிராமத்தின் மக்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி அவர் சொல்கிறார். யாரெல்லாம் தேர்தலில்
நிற்க முடியும். தேர்தல் இல்லாது, அது ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ். யார் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கல்வெட்டுகளில் இருக்கின்றன. கோவில்கள் நமக்கு உணர்த்தும் செய்திகள், கலை, இசை போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றியும் நாம் இதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சேர்த்திருந்தால் ஆசிரியர் குழு நமக்கு வந்து அதோடைய கனத்தன்மை இன்னும் கூடியிருக்கும். இதை வீட்டிலே பாதுகாத்து வைக்க இப்போதே பாதுகாத்து வைக்க வேண்டியதுதான். அதுக்காக இது யாரும் தூக்கி போட்டுறாதீங்க. இன்னும் கனமானதாக ஒரு பொக்கிஷமாக அது இருக்கும். பொதுவாக நான் ஒப்பீட்டுக்கு சொல்வதென்றால், கல்கியுடைய தீபாவளி மலர் இப்பெல்லாம் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அது இதழாக வந்து கொண்டிருந்த பொழுது கல்கியுடைய தீபாவளி மலரில் ஒரு சில முக்கியமான கூறுகள் இருக்கு. ரொம்ப முன்னாடிலாம் பார்த்தா மணியத்துடைய ஓவியம் இருக்கு. அவர் இந்த ஆண்டு எங்கு போய் அதை ஓவியமாக்கி இங்கே கொண்டு வருவதுங்கிறதுக்காக அவர் உலகின் பல இடங்களுக்கு போவார். உலகின்ல இந்தியாவின் பல இடங்களுக்கு போவார். அவர் பாதாமிக்கு போவார், எல்லோராவுக்கு போவார், அஜந்தாவுக்கு போவார். அங்கே இருந்து பார்த்து அதை அட்டைப்பட ஓவியமாகவும் உள்ளே அது ஒரு தனி கட்டுரையாகவும்லாம் வரும். அதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரிக்கு இணையான ஒன்றாக இருந்தது. இன்றைக்கு நம்ம உலகத்தில் எல்லா இடத்துக்கும் யூடியூப் வழியாகவே போய்விடுகிறோம். ஆனாலும் இன்றும் கூட அந்த பாரதம் என்னும் இந்த ஒன்றிணைந்த கலாச்சாரத்தை கலைகளின் ஊடாக கொண்டு வந்து சேர்ப்பது ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது. இந்த நேரத்தில் எப்படியெல்லாம் ஒரு மாநிலத்தை பிளவுபடுத்துவது, எப்படியெல்லாம் நாங்கள் வேற நீங்கள் வேற என்று சொல்வது என்னும் இந்த இடத்தில் இல்லை. இங்கே தொடர்ச்சி என்று ஒன்று அறுபடாத கண்ணியாக இருந்து வருகிறது என்று அதை பற்றி சரியாக சொல்ல, நான் உயர்வாகவோ தாழ்வாகவோ சொல்லுங்கன்னு சொல்லல, சரியாக சொல்லக்கூடிய இன்னும் சில கட்டுரைகளும் நல்ல படங்களுடன் வந்திருந்தால் அது ஓவியமாகவும் இருக்கலாம் அல்லது புகைப்படமாகவும் இருக்கலாம், இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் சொல்லி மிகச் சிறப்பான ஒரு செயலை செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அமைகிறேன். நன்றி.